வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை வச்சு ஒரு சாதம் தான் பண்ணியிருந்தேன் ரெசிபி. இந்த கீரையை நல்லா ஒரு முடி எடுத்து நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து அதையும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருந்தேன். அதையும் அந்த கீரை கூட சேர்த்து போட்டு அந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி சாதம் நல்லா வதங்கினோடனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு முடி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆளுக்கு தான் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வெங்காயம் எல்லாம் சேரும்போது நம்மளுக்கு வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. கீரை டெய்லி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கீரை அளவுக்கு நான் சாதம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்ருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு தக்காளி ரொம்ப எந்த கீரை கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அந்த கீரை இருக்கிற அளவுக்கு மட்டும் சாதத்தை போட்டு கிளறி கொடுத்து விட்டேன். இன்னும் கொஞ்சம் குழைவாக மசிச்சு கூட கொடுங்க. நான் சூடாக இருந்தனால அப்படி போட்டு நல்லா மசிஞ்சிருச்சு. சாப்பிடும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. முட்டையும் இருந்துச்சு, சீவல் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.